பசங்களா, இங்கிலீஷ்ல லெட்டர் ரைட்டிங்ல 5 அவுட் ஆஃப் 5 வாங்கணுமா? அப்ப நான் சொல்ற விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ லெட்டர் ரைட்டிங்லயும் ஃபார்மல் லெட்டர் இருக்கு, இன்ஃபார்மல் லெட்டர் இருக்கு. ஃபார்மல் லெட்டர் நீங்க எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க, பிளேஸ், டேட் போட்டுக்கோங்க. இதுக்கு 1 மார்க் உண்டு. அடுத்ததா ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் ரெண்டுமே கரெக்டா எழுதிட்டீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து 1 மார்க். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் மேம், ரெஸ்பெக்டட் சார் இந்த மாதிரி எல்லாம் எழுதுவீங்கல்ல, அது பிளஸ் அதுக்கு கீழே எழுதுற பாடி ஆஃப் த லெட்டர் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. கடைசியா யோர்ஸ் ஒபீடியன்ட்லி, யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யோர்ஸ் ட்ரூலி என்ன போடுறீங்களோ அது போட்டுட்டு அட்ரஸ் ஆன் தி என்வலப் ரெண்டும் சேர்த்து எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ மொத்தமா 5 மார்க்ஸ். இதுவே இன்ஃபார்மல் லெட்டரா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பிளேஸ், டேட், கொஸ்டின் நம்பர் பிளஸ் சல்யூட்டேஷன் ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எழுத வேண்டாம். ஏன்னா அம்மாக்கோ இல்ல ஃப்ரெண்டுக்கோ தானே எழுதுவோம். ஃப்ரம் டு இருக்க வேண்டாம். டைரக்டா டியர் மாம், டியர் டேட், டியர் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து 1 மார்க் கிடைக்கும். தென் ஃப்ரம் டு இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க பாடி ஆஃப் தி லெட்டரே 3/4 பேஜுக்கு வர மாதிரி எழுதணும். ஸோ எப்பவுமே லெட்டர் ரைட்டிங்கை ஃப்ரெஷ் பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 3/4 பேஜ் வரைக்கும் நீங்க பாடி ஆஃப் தி லெட்டரே எழுதணும். அதுக்கு உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கணும். அண்ட் லாஸ்டா யோர்ஸ் லவ்விங்லி அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஒபீடியன்ட்லி, ஃபெய்த்ஃபுல்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் எழுதுறோம். கடைசியா அட்ரஸ் ஆன் தி என்வலப் வச்சு எழுதிட்டீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னா ஃபார்மலா இருக்கட்டும், இன்ஃபார்மலா இருக்கட்டும், ஃபுல் மார்க்ஸ் நீங்க வாங்கலாம் லெட்டர் ரைட்டிங்ல. அண்ட் இன்னும் இதை பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ்க்கு கீழே நான் ஒரு வீடியோவை லிங்க் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க.